வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணோன்னா, இந்த காரணங்களை வகைப்படுத்தி நான் சொல்கிறேன். இதை நான் சொல்லலை, ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்டடி சொல்லுது. பிஸ்னஸில் தோக்கிறதுக்கு சில காரணங்கள் தான் இருக்குது. அந்த சில காரணங்களை சரி பண்ணால் நம்ம 100% இல்லை 1000% நம்ம ஜெயிச்சிருவோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. முதல் விஷயம் என்னன்னா, ஏன் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸாக இல்லாமல் இருக்கிறது. ஃபோக்கஸ்னால் என்ன? ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா ஜெயிக்கிற வரைக்கும் அதை பண்ணணும், அவ்வளோதான். ஸ்டே ஃபோக்கஸ், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. இந்த ஃபோக்கஸ்ன்ற வேர்டை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டே ஃபுல்லிஷ் ஸ்டே ஹங்க்ரி அப்படின்னாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஒரு விஷயத்தில் வெறியாரு, முட்டாள்தனமாக இரு, அது கிடைக்கணுன்ற வரைக்கும் போராடு, அவ்வளோதான். ஒரு விஷயம் ஃபோக்கஸ். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்குது, வேணும்னு கேட்குது, தரையில் உருண்டு பெறலுது, அது வாங்கிடுது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த பிடிவாதம், அந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கா? எத்தனை வருஷம் இருக்குது? அதை பொறுத்து தெரியும் நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்றது என்ன? கதைகள்லாம் கேட்குறதா, ரத்தம் சிலிர்க்கிறதா, துடிக்கிறதா? மோட்டிவேஷன்றது ஃபஸ்ட் கியர் மாதிரி. ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி மோட்டிவேஷனோட ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. எப்படி? ஃபஸ்ட் கியர்ன்றது ஒரு கிக் ஸ்டார்ட் வரும், அப்படி தள்ளி விடுவோம், அதுதான் மோட்டிவேஷன். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? உந்து சக்தி, கமிட்மெண்ட். எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க? எதுக்காக ஆரம்பிச்சு? அந்த கமிட்மெண்ட் என்ன? இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது? அந்த கமிட்மெண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. மூணாவது விஷயம் இருக்குது இதுலேயே, பேஷன். என்ன பேஷன்? இது சக்ஸஸுக்கு தேவை. இந்த இடத்துல நான் சொல்கிறது, முதல்ல ஃபஸ்ட் கியர்லேருந்து ரெண்டாவது கியர் கொண்டு போகிற மோட்டிவேஷன், அப்புறம் இதை ஓட வைக்கிறதுக்கு 4வது கியர் 5வது கியர் என்னது? கமிட்மெண்ட். கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, பேஷன். இன்றைக்கி ஆரம்பித்த பிஸ்னஸ் நாளைக்கு ஜெயிச்சிருவோம். இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பித்தா நாளைக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும், அப்படி தானே? பிஸ்னஸை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? இந்த டிப்பிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது வரும்போது ஆட்டோமேட்டிக் பேஷன் ரொம்ப 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 முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம். டுவார்ட்ஸ் லவ். நம்ம பிஸ்னஸ்ன்றது நம்மளோட குழந்தை. இது நம்மளுடைய உண்மையான குழந்தை நல்லா இருக்கணும்னா, நம்மளோட பிஸ்னஸ் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்னது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ஃபோக்கஸ். ரெண்டாவது மோட்டிவேஷன், ஒரு கிக் ஸ்டார்ட். அடுத்தது எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுற கமிட்மெண்ட். அடுத்தது காத்திருக்கிறது, எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு லவ்வோட பேஷனோட இருக்கிறது. அடுத்தது இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரணம் ஃபெயிலியர் தோக்கிறதுக்கு. ஹார்வர்ட் சொல்லுது என்ன அப்படின்னா, யார் ஒருத்தங்க ரொம்ப பெருமைப்படுறாங்களோ, பெருமையாக நினைக்கிறாங்களோ இந்த பிஸ்னஸில், நான் இப்பயும் ஒரு தடவை சொல்லுவேன், என்னோடய கிளைண்ட்ஸ் நிறைய பேட்ட சொல்லுவேன், நீ பிஸ்னஸ் மேன் ஆகிறதுன்றது பெருமை அல்ல, நீ ரேஸில் கலந்துக்கிறது பெருமை அல்ல, ரேஸில் நீ சாம்பியன் ஆகிறியா, அதுதான் பெருமை. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பெருமைக்காக அல்ல, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது. பிஸ்னஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் சென்டர், அவ்வளோதான். பிஸ்னஸ்ன்றது ஒரு ப்ராஃபிட் சென்டர். நிறைய பேரை நான் பார்க்குறேன், ஒரு 10,000 20,000 நீங்கள் எல்லா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு 10,000 20,000 எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேசாமல் வேலைக்கே போயிடலாமே. எதுக்கு பிஸ்னஸ்ஸு? புரியுது? அதுக்கு 5 நாள் தான் வேலை, 2 நாள் லீவு, செம்மையாக ஓட்டலாம், ஓப்பி அடிக்கலாம், அது வேலையில் இருந்துருக்கலாமே. பிஸ்னஸ்ன்ற பேரில் இங்கே வந்துட்டு இங்கே சம்பாதிக்காமல் வேலைக்கும் போக முடியாமல் இந்த தடுமாற்றம் எதற்கு? அதனால் என்ன தேவை? ப்ரௌடுக்கு ஒன்றுமே வேலை இல்லை. ஃபார்ச்சூன்லேயும் ஃபோர்ப்ஸ்லேயும் வந்தாச்சா ப்ரௌடாகிறதுக்கு? என்ன ப்ரௌடு? அதனால் டூ மச் ப்ரௌட் டேஞ்சர். அதனால் வெட்டி பந்தாவுக்கு வேலை கிடையாது. பிஸ்னஸ் மேன்றது இப்பயும் சொல்கிறேன், ஒரு பெருமை அல்ல, சரியா? பிஸ்னஸில் நீ ஜெயிச்சியா, வீட்டுக்கு நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போனியா, அப்போ தான் உனக்கு ப்ரௌடு. யாரெல்லாம் இந்த ப்ரௌடோடு அலைகிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படி வந்து ஒரு எம்டி சீட்டில் உட்காந்த மாதிரி ஒரு கெத்து. எம்டி சீட்டில் உட்கார்றது அல்ல கெத்து. 100 பேர் 1000 பேர் 1000 பேர் 1,00,000 பேரை என்னைக்கு உன்னோட பிஸ்னஸ் ஒரு எம்பையரை க்ரியேட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் கெத்து. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், யார் கெத்து அலைகிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அந்த லிசனிங் பவரே இருக்குது. அது ரொம்ப மிக மிக டேஞ்சரான விஷயம். யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ, யார் ஒருத்தர் பிஸ்னஸை கற்று லிசன் பண்ணுறாங்களோ, 3 விஷயத்தை சொல்லித்தரேன் இந்த இடத்துல. முதல்ல லிசன், ரெண்டாவது அனலைஸ். முதல்ல அனலைஸ் பண்ணணும். கேட்குற விஷயத்தை யார்கிட்ட வேணால் கேளுங்க, எதை வேணால் கேளுங்க, புக்கில் படிங்க, வீடியோ பாருங்கள், என்ன வேணால் கற்றுங்க. ஆனால் முதல்ல கேளுங்க, ரெண்டாவது அதை அனலைஸ் பண்ணுங்கள். இது சரியாக தப்பா, நமக்கு இது ஒத்து வருமா, இதை பண்ண முடியுமா, இது ஒத்து வரும்னா என்னென்ன பண்ணணும், இதில் என்ன ப்ளஸ், இதில் என்ன மைனஸு, அதை அனலைஸ் பண்ணுங்கள். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸிக்யூஷன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நடைமுறைப்படுத்துங்க. ஒரு விஷயத்தை கேட்டீங்க, அனலைஸ் பண்ணீங்க, நடைமுறைப்படுத்துறீங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை ரீகால் பண்ணுறோம்களே. முதல்ல ஃபோக்கஸ் வேணும், ஸ்டே ஃபோக்கஸ். ஒரு சிங்கம் மாதிரி ஒரு வெறி. ஒரு சிங்கம் வேட்டையாட போகுது, ஒரு புலி வேட்டையாட போகுது, அப்படி பாருங்களேன் எப்படி இருக்கும். அந்த இன்ச்சு தான் ஸ்டெப் எடுத்து வைக்கும்.
எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கும். மாற்றி சொல்கிறேன் பாருங்கள் ஃபோக்கஸ்னால். இப்போ நம்ம வந்து 2 உலகத்திலே பெரிய கட்டடங்கள் இருக்குது ஒரு தெருவில். இந்த கட்டடத்துலேருந்து அந்த கட்டடத்துக்கு போகணும். நடுவில் ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறு மேலே நம்ம நடப்போம்னு வச்சுப்போம். நம்மளோட சிந்தனை எங்கே இருக்கும்? எவ்வளோ பயம், பதட்டம், அந்த சிங்கிள் ஃபோக்கஸில் இருப்போம். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்தால் போதும். அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் பிஸ்னஸில் ஜெயிச்சிருங்க. 2வது மோட்டிவேஷன் கீ. அதுக்கு தான் சொல்கிறேன், கோல்டன் ஹவரில் மோட்டிவேஷனல் ஆடியோஸ் கேளுங்க, வீடியோஸ் பார்க்காதீங்க. மோட்டிவேஷனல் ஆடியோஸ் திரும்ப 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 கேளுங்க. அடுத்தது கமிட்மெண்ட். ரொம்ப கமிட்மெண்ட்டுக்காக தான் பிஸ்னஸ்ஸு, காசுக்காக தான் பிஸ்னஸ்ஸு. பிஸ்னஸ் கடமையாக மாறணும், கடமைக்காக இருக்கக்கூடாது. அடுத்தது ஒரு லவ்வாக இருக்கணும், பேஷனாக இருக்கணும். அடுத்தது சொல்கிறேன், டூ மச் ப்ரைட் இருக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் திமுற அலையிறானா அவனுக்கு இந்த லிசனிங் பவரே இருக்காது. லிசனிங் இருக்கணும். லிசனிங் இருக்கிறது மட்டுமல்ல, 2வது விஷயம் அதை அனலைஸ் பண்ணணும். அடுத்தது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை சரியாக பண்ணாலே நம்மளோட பிஸ்னஸில் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்மளே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு டீப் சப்ஜெக்ட். இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றியான நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், பிஸ்னஸ் எடுத்துட்டோமேன்னு செஞ்சுட்டு இருக்காதீங்க. அது உங்களை கோடீஸ்வரனாக மாற்றும். உங்கள் குடும்பத்தை ஒரு கோடீஸ்வரன் குடும்பமாக மாற்றும். நீங்கள் எந்த அளவுக்கு அது மேலே கேர் கொடுக்குறீங்க, அந்தளவுக்கு 100 மடங்கு திருப்பி கொடுக்கும். செய்ய வேண்டியதை சரியாக செய்யுங்க. சரி, அவ்வளோதான். ஒரு முடிவெடுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. See you on top.